மருத்துவ கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ள மாநிலத்தின் பாரம்பரியத்திற்கு ஏற்ப பட்டமளிப்பு விழா ஆடையை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என மத்திய அரசு மருத்துவமனைகள் மற்றும் மத்திய அரசின் மருத்துவ கல்வி நிலையங்களுக்கு சுகாதார அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த சுகாதார அமைச்சகம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ்குமார், அதாவது பட்டமளிப்பு விழா என்று சொன்னாலே நமக்கு அந்த கருப்பு நிற அங்கியும் தலையில் அணியக்கூடிய தொப்பியும் தான் ஞாபகத்திற்கு வரும். கலை இலக்கிய அறிவியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, மருத்துவ கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் படிப்பை முடித்துவிட்டு பட்டம் பெறுகின்ற போது பட்டமளிப்பு விழாவுக்கு என்று ஒரு டிரெஸ் கோடு இருக்கிறது. அந்த டிரெஸ் கோடின் படி கருப்பு நிற அங்கியும் தலையில் கருப்பு நிற தொப்பியும் அணிந்துதான் பட்டத்தை பெறுவது என்பது வழக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் மருத்துவ மாணவர்கள் பட்டமளிப்பு விழாவின் போது வழக்கமாக அணியக்கூடிய அந்த கருப்பு நிற அங்கி, அதாவது பிளாக் ரோப் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பு நிற அங்கியும் தலையில் அணியக்கூடிய தொப்பையும் இனி அணிய தேவையில்லை என்று சுகாதார அமைச்சகம் தனது கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய அரசினுடைய மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இதற்கான காரணம், இந்த கருப்பு நிற அங்கி மற்றும் தொப்பி அணியக்கூடிய நடைமுறை என்பது மத்தியம காலம், அதாவது மிடில் ஏஜ், கற்காலம், சமகாலம், மிடில் ஏஜ் என்றெல்லாம் சொல்வார்கள் இல்லையா, அது போன்று மத்தியம காலத்தில் ஐரோப்பாவில் தொடங்கப்பட்ட ஒரு நடைமுறை எனவும், இது ஆங்கிலேயர்களால் தனது காலனி ஆதிக்க நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறை என சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இத்தகைய காலனி ஆதிக்க மனநிலையும் நடைமுறையும் மாற்றப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சகம் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் வழங்கியுள்ள சுற்றறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அது எய்ம்ஸ் உள்ளிட்ட மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, மருத்துவ கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த மாநிலத்தில் அந்த கல்வி நிறுவனங்கள் செயல்படுகிறதோ அந்த மாநிலத்தின் பாரம்பரிய உடைக்கு ஏற்ப வகையில் பட்டமளிப்பு விழாவின் போது அணியக்கூடிய உடையை டிசைன் செய்து அவற்றை இனி பட்டமளிப்பு விழாவின் போது அணிந்து கொள்ளலாம் என்று சுகாதார அமைச்சகம் தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ கல்லூரிகள் மற்றும் மருத்துவ கல்வி நிலையங்கள் ஆகியவற்றிற்கு இந்த சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கது. உதாரணத்திற்கு பல மாநிலங்கள் இருக்கின்றன. பல மாநிலங்களிலே மத்திய அரசினுடைய கல்வி நிலையங்கள் அமைந்திருக்கின்றன. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தினுடைய பாரம்பரிய உடையாக வேட்டி சட்டை இருக்கிறது. எனவே தமிழகத்தில் செயல்படக்கூடிய மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளிலே பட்டமளிப்பு விழாவின் போது இந்த வேட்டி சட்டையோடு கூடிய அந்த பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய வகையிலான அந்த உடையை டிசைன் செய்து அதனை பட்டமளிப்பு விழாவின் போது அணிந்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த உத்தரவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அதே போல பல்வேறு மாநிலங்களும் அந்த மாநிலத்தினுடைய பாரம்பரியத்திற்கு உட்பட்ட உடைகளை டிசைன் செய்து அவற்றை பட்டமளிப்பு விழாவின் போது அணிந்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த உத்தரவினுடைய முக்கியமான சாராம்சம். பிரதமர் மோடி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்பது, நாம் காலனி ஆதிக்க மனநிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும், இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டாலும் இன்னும் காலனி ஆதிக்க மனநிலையில் தான் இருக்கிறோம் என்று திரும்ப திரும்ப கூறி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இத்தகைய ஒரு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.